என்னன்றதை பார்க்க போகிற கிராஃப் தியரியில். ஸோ இப்போ இதோட பர்பஸ் என்னென்னு பார்த்தோம்னா ஃபைண்டிங் எ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இப்போ ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீயை வந்து கிரியேட் பண்ணுறது தான் இதுக்கான கான்செப்ட். இதோட பர்பஸே அதுதான். ஸோ இப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்றது என்னது? ஸோ இப்போ ஒரு கிராஃபை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்குவோம், ஓகேவா? ஸோ இப்போ அந்த கிராஃப் எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் இந்த வெர்டிசஸை வந்து சம் பிளேசஸை நம்ம வச்சுக்குவோம், ஓகேவா? ஸோ இப்போ இந்த பிளேசஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பாசிபிள் எட்ஜஸ், அதாவது எட்ஜஸ்ன்ற மீன்ஸ் ரோட்ஸை தான் வந்து இங்கே கொடுத்துருக்கோம். இந்த கிராஃபில் நம்ம பார்க்குறோம். அண்டு வந்து ஆல்சோ இந்த ரோட்ஸுக்கு எல்லாமே வந்து வெயிட்ஸ் கொடுத்துருக்காங்க. வெயிட்ஸ்ன்ற மீன்ஸ் என்னன்னா, இப்போ இந்த பிளேசஸை வந்து கனெக்ட் பண்ணுறதுக்காக அந்த எட்ஜஸ், அந்த ரோட்ஸை வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்ல, அந்த கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான காஸ்ட் அமௌண்ட்டை தான் வந்து இங்கே வெயிட்ஸாக நான் கொடுத்துருக்கேன், ஓகேவா? ஜஸ்ட் சம் வெயிட்ஸ், சம் நியூமெரிக்கல் வேல்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஏ அண்ட் பின்ற இந்த ரெண்டு பிளேசஸை கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான ரோடு போகிறதுக்கான காஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு 7 அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, ஓகேவா? ஸோ சம் காஸ்ட்டை வந்து இங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம், வெயிட்ஸாக கொடுத்துருக்கோம், ஓகேவா? ஸோ இப்போ மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ, அதாவது இப்போ இதில் எப்படி கன்ஸ்ட்ரக்ட் ஆகுதுன்னு பார்த்தோம்னா, ஸோ இப்போ இந்த எல்லா பிளேசஸையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு வந்து ஒரு மினிமம் காஸ்ட்டில் வந்து எனக்கு ஒரு பாத் எக்ஸிஸ்ட் ஆகணும். பாத் மீன்ஸ் தட் லைக் வந்து ஸ்பேனிங் ட்ரீ, ஒரு ஸ்பேனிங் ட்ரீ வந்து எக்ஸிஸ்ட் ஆகணும், ஓகேவா? மினிமம் அமௌண்ட்டில் எல்லா பிளேசஸையும் கவர் பண்ணுற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே நான் பார்த்தோம்னா ஒரு ஃபியூ ஸ்பேனிங் ட்ரீஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வச்சிருக்கேன், ஓகேவா? அதாவது இந்த கிராஃபில் இருந்து எக்ஸிஸ்ட் ஆகிற ஒரு ஃபியூ நம்பர் ஆஃப் ஸ்பேனிங் ட்ரீஸ். இதை தாண்டியும் நிறைய ஸ்பேனிங் ட்ரீஸ் இருக்கலாம் இந்த கிராஃபுக்கு, பட் ஒரு ஃபியூ அமௌண்ட்டில் நான் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஃபியூ அமௌண்ட்டில் எடுத்துக்கிட்டாலும் எனக்கு இந்த ஒரே ஒரு ஸ்பேனிங் ட்ரீ மட்டும் தான் எனக்கான மினிமமாக ரீச் பண்ணும், ஓகேவா? இதை தாண்டி நான் எத்தனை ஸ்பேனிங் ட்ரீ இந்த கிராஃபில் டிஃபைன் பண்ணாலும் இந்த பர்டிகுலராக இருக்கிற இந்த ஒரு ஸ்பேனிங் ட்ரீ மட்டும் தான் எனக்கான மினிமத்தை ரீச் பண்ணும். பிகாஸ் இதோட மினிமம் அமௌண்ட்டுன்னு பார்க்கும்போது 17 இருக்குது. 17ன்றது என்னன்னு பார்த்தோம்னா இந்த டோட்டல் எஜஸ் இருக்குல்ல, ரோட்ஸ் இருக்குல்ல, இந்த ரோட்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன், அந்த வெயிட்ஸோட சம்மு தான், ஓகேவா? கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அந்த காஸ்ட்டோட அமௌண்ட் இருக்குல்ல, ஸோ இப்போ அதோட சம்மு தான் வந்து எனக்கு 17 வரும். இங்கே பார்த்தோம்னா 7, 10 அண்டு 13, 15, 17 சொல்லிட்டு வரும், ஓகேவா? எல்லா பிளேசஸையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு மினிமம் அமௌண்ட்டில் வந்து எனக்கு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுற அமௌண்ட் வந்து எனக்கு மினிமமாக அட்டைன் பண்ணுறது வந்து இந்த ஸ்பேனிங் ட்ரீயில் மட்டும்தான். ரிமைனிங்கில் எல்லாத்தையும் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து அமௌண்ட்டு கூட தான் வரும், ஓகேவா? ஸோ இப்போ இதை தாண்டி வர கிராஃப்ஸ்லையும் கண்டிப்பாக கூட தான் வரும், பட் நம்மளுக்கு மினிமத்தை ரீச் பண்ணுறது இந்த ஒரே ஒரு ஸ்பேனிங் ட்ரீயில் மட்டும்தான், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம், ஓகேவா? ஸோ இப்போ இங்கேயே அதுதான் சொல்லியிருக்கோம். அதாவது ஒரு மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்றது என்னன்னு பார்த்தோம்னா அதுவுமே ஒரு ஸ்பேனிங் ட்ரீ தான், ஓகேவா? இட்ஸ் லைக் ஒரு ஸ்பேனிங் ட்ரீ, பட் இதோட வெயிட், இதோட அந்த வெயிட் டோட்டல் அந்த சம்முன்னு பார்க்கும்போது மித்த ஸ்பேனிங் ட்ரீஸை காட்டிலும் கம்மியாக இருக்கும். அப்போ அதை தான் வந்து நம்ம மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். ஸோ இப்போ இதை எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற அப்படின்ற அந்த ஐடியாவை தான் நம்மளுக்கான க்ருஸ்கால்ஸ் அல்காரிதம் நம்மளுக்கு கொடுக்குது, ஓகேவா? ஸோ இப்போ அதுதான் என்னன்றதை இப்போ பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம க்ரூஸ்கால்ஸ் அல்காரிதத்தோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா சார்ட் ஆல் த எட்ஜஸ் இன் நான் டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தர் வெயிட்ஸ். அதாவது அந்த கிராஃபில் இருக்க எட்ஜஸோட வெயிட்ஸை பொறுத்து அந்த எட்ஜஸ் டோட்டல் எட்ஜஸையும் வந்து நான் ஒரு நான் டிக்ரீசிங் ஆர்டரில் வந்து வருஷப்படுத்தி வச்சுக்கிறேன், ஓகேவா? அதாவது நான் டிக்ரீசிங் மீன்ஸ் என்னது, இன்க்ரீசிங் ஆர்டரில் வருஷப்படுத்தி வச்சுக்கிறேன். ஸோ செகண்ட் ஸ்டெப் என்னென்னு பார்த்தோம்னா அந்த இன்க்ரீசிங் ஆர்டரில் பண்ணும்போது இருக்கிறதுலே வந்து லீஸ்ட் வெயிட்டட் எட்ஜஸை வந்து நான் ஃபஸ்ட்டு எடுக்கிறேன், ஓகேவா? லீஸ்ட்டாக இருக்குது, ஸ்மாலஸ்ட் வெயிட் கொண்ட ஒரு எட்ஜ் எடுத்துக்கிறேன். ஸோ அப்போ அப்படி ஒவ்வொன்றா எடுக்கும்போது நான் எடுக்கிற எட்ஜஸ் வந்து எனக்கு ஒரு சைக்கிளை ஃபார்ம் பண்ணுதான்னு பார்க்குறேன். பிகாஸ் ஸ்பேனிங் ட்ரீ, அதாவது ட்ரீனாலே அதில் வந்து அசைக்கிளிக்காக தான் இருக்கணும், கரெக்டாக எந்த ஒரு சைக்கிளுமே இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது நான் ஒவ்வொரு எட்ஜஸாக புதுசாக எடுக்கும்போது எனக்கு வந்து சைக்கிள் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்க்குறேன். அப்படி சைக்கிள் ஃபார்ம் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அந்த எட்ஜை வந்து என்னோட ஸ்பேனிங் ட்ரீயில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணிடுவேன், ஓகேவா? ஸோ அப்போ அதுதான் இங்கே சொல்கிறோம் என்னோட செகண்ட் ஸ்டெப்பு. தேர்ட் ஸ்டெப்பு வந்து என்னென்னு பார்த்தோம்னா ரிப்பீட் ஸ்டெப் 2. அதாவது என்னோட செகண்ட் ஸ்டெப்பை வந்து நான் ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். எது வரைக்கும் ரிப்பீட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா அன்டில் என்னோட ஸ்பேனிங் ட்ரீ, அதாவது n-1 எட்ஜஸ் கொண்டு என்னோட ஸ்பேனிங் ட்ரீ கிடைக்கிற வரைக்கும். அது என்னது n-1 எட்ஜஸ்ன்னு பார்த்தோம்னா எந்த ஒரு கிராஃபாக இருந்தாலும் அதுக்கு வந்து n நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கு எக்ஸிஸ்ட் ஆகிற ஸ்பேனிங் ட்ரீ வந்து n-1 எட்ஜஸை கொண்டதாக தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக பார்த்தா இந்த கிராஃபை எடுத்துக்குவோம். ஸோ இப்போ இந்த கிராஃபில் பார்த்தோம்னா 6 நம்பர் ஆஃப் வெர்டிசஸ் இருக்கும், ஓகேவா? 6 இருக்கும் நம்பர் ஆஃப் வெர்டிசஸ். ஸோ இதில் இருந்து எக்ஸிஸ்ட் ஆகிற ஸ்பேனிங் ட்ரீஸ்ன்னு பார்க்கும்போது அதில் வந்து 6-1, அதாவது n-1 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் மட்டும்தான் இருக்கும். எந்த ஒரு ஸ்பேனிங் ட்ரீ எடுத்தாலும் இந்த கிராஃபில் இருந்து எடுக்கும்போது 6-1 நம்பர் ஆஃப் எட்ஜஸ் மட்டும்தான் இருக்கும், ஓகேவா? ஸோ இப்போ அதுதான். அப்போ என்னோட ஸ்டெப் 3ன்றது என்னன்னா அன்டில் ஸ்டெப் 2 நான் என்னோட ஸ்டெப் 2 கண்டினியூ பண்ணுவேன். எப்போ வரைக்கும் கண்டினியூ பண்ணுவேன்னா என்னோட n-1 எட்ஜஸ் கொண்ட ஸ்பேனிங் ட்ரீ எனக்கு கிடைக்கிற வரைக்கும் என்னோட ஸ்டெப் 2 வந்து கண்டினியூஸாக ஆகிட்டே இருக்கும். அதாவது ஸ்டெப் 2ன்றது என்னது, ஒரு ஸ்மாலஸ்ட் வெயிட்டட் கொண்ட எட்ஜஸ் எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அப்போ அந்த எட்ஜஸை வச்சு நான் என்னோட ஸ்பேனிங் ட்ரீ கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போது எனக்கு சைக்கிள் வராத மாதிரி நான் அந்த ஸ்பேனிங் ட்ரீ வந்து நான் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் வந்து இந்த க்ருஸ்கால்ஸ் அல்காரிதமோட அந்த ஸ்டெப் பை ஸ்டெப் கான்செப்ட், ஓகேவா?
ஸோ இங்கே நம்மளோட கிராஃப் எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ கிராஃப் எடுத்துட்டு என்னன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னது, ஃபஸ்ட்டு வந்து அந்த கொடுத்துருக்க டோட்டல் ஏஜஸையும் வந்து அந்த வெயிட்ஸை பொறுத்து ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணணும். கரெக்டாக? ஸோ இப்போ வெயிட்ஸை பொறுத்து நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு வந்து என்னோட ஸ்பேனிங் ட்ரீயை நான் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதுக்காக ஃபஸ்ட்டு வந்து என்னோட வெர்டிசஸ், அதாவது என்னோட பிளேசஸை வந்து நான் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? என்னோட பிளேசஸை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இப்போ என்ன பண்ணுவேன், இந்த எஜஸோட வரிசையில் வந்து எனக்கு வந்து ஸ்மாலஸ்ட் ஒன்னை வந்து பிக் பண்ணுறேன். அதாவது ஸ்மாலஸ்ட் வெயிட்டட் ஏஜை வந்து நான் ஃபஸ்ட்டு பிக் பண்ணுவேன். ஸோ இப்போ இங்கே பார்த்தோம்னா இஎஃப் அண்ட் எஃப்டின்னு சொல்லிட்டு ரெண்டுமே வந்து ஸ்மாலஸ்ட்டாக தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து என்னோட சாய்ஸ் தான், நான் எதுனாலும் சூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்கே இஎஃப்ன்ற அந்த ஏஜை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் எனக்கு எந்த ஒரு சைக்கிளும் ஃபார்ம் ஆகலை. ஸோ செகண்ட் அண்ட் ஸ்மாலஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு எஃப்டி தான். ஸோ இப்போ எஃப்டியை சூஸ் பண்ணுறேன். அப்போ எஃப்டியை சூஸ் பண்ணியும் எனக்கு எந்த ஒரு சைக்கிளும் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ தேர்ட் ஒன் பார்க்கும்போது பிகமாசி. ஸோ இப்போ பிகமாசின்னு சொல்லும்போது பிகமாசின்னு நான் வந்து சூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ இந்த பிகமாசியை சூஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சைக்கிளும் ஃபார்ம் ஆகலை. ஓகேவா? ஸோ அடுத்து ஸ்மாலஸ்ட்னு பார்க்கும்போது சிகமாஎஃப்னு வரும். ஸோ சிகமாஎஃப்ன்ற இந்த எஜ்ஜி நான் ஜாயின் பண்ணும்போது எனக்கு எந்த ஒரு சைக்கிளும் ஃபார்ம் ஆகலை. ஸோ இதை இன்க்ளூட் பண்ணி ஜாயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அடுத்து சிகமாடின்னு பார்க்குறேன். ஸோ இப்போ சிகமாடின்னு பார்க்கும்போது எனக்கு இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகும். கரெக்டாக? பிகாஸ் இங்கே இந்த சிடிஎஃப்னு சொல்லிட்டு இங்கே ஒரு சைக்கிள் 3 வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ அதனால் என்னோட சிகமாடியை நான் எடுக்க மாட்டேன். அதே மாதிரி பிகமாஎஃப் பார்க்குறேன். ஸோ சேம் பிகமாஎஃப்ன்ற அந்த ஏஜ் எடுக்கும்போது எனக்கு ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கே C3ன்ற ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ அந்த ஏஜ் நான் எடுக்க மாட்டேன். அகைன் அடுத்த ஸ்மாலஸ்ட்னு பார்க்கும்போது டிகமாஇன்னு இருக்குது. ஸோ டிகமாஇன்னு இருந்தாலும் இதுலேயும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ இப்போ இங்கேயும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்போ இதையுமே நான் எடுக்க மாட்டேன். ஸோ அதே மாதிரி பிகமாடின்னு பார்த்தாலும் பிகமாடிக்கும் வந்து எனக்கு வந்து ஒரு சைக்கிள் 4 ஃபார்ம் ஆகுது. கரெக்டாக? ஸோ அப்போ இந்த பிகமாடின்ற இந்த எஜ்ஜி நான் வந்து என்னோட ஸ்பேனிங் ட்ரீல எடுக்க மாட்டேன். அடுத்து ஸ்மாலஸ்ட்னு பார்க்கும்போது ஏகமாபின்னு இருக்குது. ஸோ இப்போ ஏகமாபியை ஜாயின் பண்ணுறதுனால எனக்கு எந்த ஒரு சைக்கிள் எக்ஸிஸ்ட் ஆகலை. அடுத்த ஸ்மாலஸ்ட்னு பார்க்கும்போது எனக்கு ஏகமாசின்னு வருது. பட் இங்கே ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகுது. ஆல்மோஸ்ட் எனக்கு என்னன்னா என்னோட ஸ்பேனிங் ட்ரீ வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. என்னோட n-1 ஏஜஸ், அதாவது இங்கே 6-1 5 ஏஜஸ் வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ இதுதான் என்னோட ஸ்பேனிங் ட்ரீ. ஸோ இப்போ இதோட ஆப்டிமல், இது வந்து இதை பேர் தான் வந்து நம்ம ஆப்டிமல் ட்ரீன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ கூடவும் இல்லாமல் குறையும் இல்லாமல் ஒரு ஆப்டிமல் ரேஞ்சில் இருக்குது. ஸோ இப்போ இதோட வெயிட்னு பார்க்கும்போது 17. கரெக்டாக? ஸோ இப்போ இதுதான் வந்து நம்மளோட மினிமம் ஸ்பேனிங் ட்ரீ இந்த க்ரூஸ்கால்ஸ் அல்காரிதத்தை யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே.